தமிழ்நாட்டுல சமயபுரம் மாரியம்மன் கோயில்லாம் தெரியாதவங்கள இருக்க முடியாது. லட்சக்கணக்கான மக்களுக்கு அது ஒரு நம்பிக்கையோட சின்னம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான கோயில் ஒரு காலத்துல ஒரு பெரிய கோயிலால நிராகரிக்கப்பட்ட ஒரு தெய்வத்தோட ஆச்சரியமான கதையிலிருந்து தான் உருவாச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரு பெரிய கோயில்ல ரொம்ப உக்கிரமானவங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கன்னு சொல்லி வெளியே அனுப்பப்பட்ட ஒரு தெய்வம் எப்படி இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு அன்பான பாதுகாவலரா மாறினாங்க? வாங்க இந்த மர்மமான கதையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்க போறது வெறும் சமயபுரம் கோயில் எப்படி கட்டினாங்கன்ற வரலாறு மட்டும் இல்ல. இது ஒரு தெய்வத்தோட வாழ்க்கையில நடந்த யாருமே எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் நிறைஞ்ச ஒரு பயணம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். இன்னைக்கு சமயபுரத்தோட அரசியா இருக்கிற இந்த அம்மன் அவங்களோட பயணத்தை சமயபுரத்துல தொடங்கல. அவங்க முதல்ல இருந்தது பிரம்மாண்டமான ஸ்ரீரங்கம் கோயில்ல. அப்ப அவங்க பேரு வைணவி. ஆனா ஸ்ரீரங்கத்துல அந்த அம்மனோட வாசம் ரொம்ப நாள் நீடிக்கல. நம்ம கதையோட மிக முக்கியமான திருப்பு முனை இப்போதான் ஆரம்பிக்குது. என்னன்னா அந்த அம்மனை அந்த கோயிலை விட்டே வெளியே அனுப்ப முடிவு செஞ்சாங்க. ஏன் அப்படி ஒரு முடிவு? ஏன்னா அந்த அம்மனோட சக்தியை உக்கிரம்னு சொன்னாங்க. உக்கிரம்னா என்ன? அது ஒரு கட்டுப்படுத்த முடியாத ரொம்ப தீவிரமான ஒரு தெய்வீக ஆற்றல். ஆகம விதிகளை எல்லாம் ரொம்ப கண்டிப்பா பின்பற்றின ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இந்த உக்கிரம் கொஞ்சம் அதிகப்படியா என்னதான் நினைச்சாங்க. அதனால தலைமை அர்ச்சகரோட உத்தரவுப்படி அந்த சிலையை கோயிலை விட்டு வெளியே எடுத்துட்டு போய் வடக்கு பக்கமா இருந்த ஒரு காட்டு பகுதியில வச்சுட்டாங்க. சரி, இப்போ காட்டுல தனியா ஒரு சிலை, இதோட கதை முடிஞ்சதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இல்ல, இது ஒரு முடிவே இல்ல. இது ஒரு புதிய அத்தியாயத்தோட ஆரம்பம். இங்கேதான் நம்ம கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. அந்த வழியா போன சில வழிப்போக்கர்கள் அந்த சிலையை பார்க்கறாங்க. அதோட தெய்வீக சக்தியால ரொம்பவே ஈர்க்கப்படுறாங்க. விஷயம் மெதுவா பரவி பக்கத்துல இருந்த கிராம மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த அம்மனுக்கு சின்னதா ரொம்ப எளிமையா ஒரு சன்னதி கட்டி கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம சமயபுரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துக்கு அப்போ பல பேர் இருந்துச்சு. அம்மனை கண்டுபிடிச்ச அந்த காலத்துல அந்த பகுதியை கண்ணனூர், விக்ரமபுரம், மாகாளிபுரம்னு பல பேர்ல கூப்பிட்டுருக்காங்க. ஒரு சின்ன சன்னதியா இருந்த அந்த இடத்தோட தலைவிதியே மொத்தமா மாத்தி போட்டது ஒரு மன்னர் செஞ்ச ஒரே ஒரு சபதம் தான். கதைப்படி ஒரு விஜயநகர மன்னர் தன்னோட படையோட அந்த வழியா போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ இந்த அம்மனை பார்த்து வணங்கி ஒரு சத்தியம் பண்றாரு. தாயே, இந்த போர்ல எனக்கு வெற்றி கிடைச்சதுன்னா உன்னோட சக்திக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோயிலை நான் கட்டுறேன்னு வேண்டிக்கிட்டாரு. அந்த ஒரு சபதம் சமயபுரத்தோட வரலாற்றையே திருப்பி போட்டுடுச்சு. பாருங்க, இந்த இடத்துல தான் புராணமும் வரலாறும் ஒண்ணு சேருது. இந்த பகுதி சோழர் காலத்திலே ஒரு பெரிய நகரமா இருந்திருக்கு. அப்புறம் சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி அம்மனை கண்டுபிடிச்ச பிறகு ஒரு சின்ன சன்னதி உருவாகுது. கடைசியா கிபி 1706ல அந்த மன்னரோட சபதத்தை நிறைவேற்றுற விதமா நாயக்க மன்னர் விஜயரண்டு சொக்கநாத நாயக்கர் இங்க ஒரு முறையான கோயிலை கட்டுறாரு. சரி, இந்த வரலாற்று பயணத்தை எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். இன்னைக்கு சமயபுரம் அம்மனோட சக்தி எப்படிப்பட்டது, அதோட முக்கியத்துவம் என்ன, அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல மாரியம்மன் அப்படிங்கிற பேருக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. நம்ம தென்னிந்திய மரபுல மாரியம்மன்னா யாரு? அவங்க மழை, செழிப்பு, முக்கியமா நோய்களை குணப்படுத்துற ஒரு காவல் தெய்வம். சமயபுரத்துல அம்மனோட இந்த சக்தி ரொம்பவே வலுவா வெளிப்படுறதா மக்கள் நம்புறாங்க. சமயபுரம் மூலவர் சிலைய நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவங்களுக்கு 8 கைகள் இருக்கு. அது அவங்களோட அளவற்ற சக்தியை காட்டுது. கழுத்துல இருக்கிற மண்ட ஓட்டு மாலை தீய சக்திகளையும் நம்ம அகங்காரத்தையும் அழிக்கிறதோட அடையாளம். 5 அசுரர்களோட தலை மேல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அது தீமையை ஜெயிச்சதுக்கான சாட்சி. இது மட்டும் இல்ல, தலைக்கு மேல இருக்கிற பாம்பு கொடையும் கோயிலோட புனித மரமான வேப்ப மரமும் அவங்க நம்மளை பாதுகாக்கிற சக்தியோட சின்னங்களா இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல யாருமில்லாத காட்டுல ஒரு சின்ன சன்னதியா இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டோடைய மிக முக்கியமான ரொம்ப வசதியான கோயில்கள்ல ஒன்னா வளர்ந்து நிக்குது. இந்த மாற்றம் நிஜமாவே பிரமிப்பா இருக்கு இல்லையா? இந்த கோயிலோட உயிரே இங்க நடக்கிற திருவிழாக்கள் தான். வருஷம் முழுக்க கொண்டாட்டம் தான். 28 நாள் நடக்கிற பூச்சொரிதல் விழா, அப்புறம் சித்திரை தேர் திருவிழா, அதுக்கப்புறம் ஆடி மாசத்துல வர்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடக்கிற சிறப்பு பூஜைகள். அடங்கப்பா, கூட்டம் அலை மோதும். இது எல்லாமே மக்கள் அம்மன் மேல வச்சிருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு ஒரு பெரிய சாட்சி.
அப்போ இந்த கதை முழுக்க நாம பார்த்தது என்ன? ஒரே ஒரு விஷயம்தான், நம்பிக்கை எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் அது. சுருக்கமா சொல்லணும்னா ரொம்ப உக்கிரமானவள்னு ஒரு இடத்துல இருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு தெய்வம் மக்களால எப்படி அன்போட ஏத்துக்கப்பட்டு இன்னைக்கு நம்பிக்கைக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு பெரிய அடையாளமா மாறி நிக்கிறாங்க. இதுதான் சமயபுரத்தோட கதை. கடைசியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல அடக்கவே முடியாத ஒரு சக்தின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கு. இது நம்பிக்கைங்கிற விஷயத்த பத்தி நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது?